வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் வந்தாலே பல்வேறு நினைவு தினங்கள் வர்றது வளமை. இதுல குறிப்பாக 1983 ஜூலையில் இடம்பெற்ற கலவரங்கள், அது இந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். இலங்கையுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் மிகப்பாரிய மாற்றத்துக்கு வித்திட்டது இந்த 1983 ஜூலை கலவரம். இது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான ரூபவாகினி லேக் ஹவுஸ் நிறுவனங்களுடைய முக்கியஸ்தர், அரசியல் ஆய்வாளர், மனித உரிமைவாதி மனோரஞ்சன் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம் ஜெயபாலன். 86 கலவரம், சில 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 77ஆம் ஆண்டு கலவரம் 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1000 பேர் வரை. 83 ஜூலை கலவரம் 3000 பேர் வரை. அது ஒரு கெஸ்ஸிங் பிகர் தான், அது இன்னும் குறைவு. இதுக்காகத்தான் நாங்கள் 1000 போராட்டத்தை துவங்குறோம், எங்களை ஒடுக்கின 1000. ஆனா நாங்கள் என்ன கண்டம், இயக்கங்கள் அடிபட்டுது. அதுல ஒரு 1000 பேர் வரை இந்த இயக்க மோதல்கள்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுடைய இந்த துணுக்காய் சிறைச்சாலை அது வழிய ஒரு 3000 பேர் வரை கொல்லப்பட்டதாக பதிவுகள் சொல்லுது. அதுக்கு மேலும் சொல்லுது. அதுக்கு பிறகு மாத்தியாவோட பிரிவில ஒரு 500 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு IPKF வெளியேறினதை தொடர்ந்து இந்த EPRLF உடனான சில ஆயிரங்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. வெறுகல்ல சில 100 படுகொலைகள் சொல்லப்படுது. ஜேந்தன் படையணியில் 500 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இது இல்ல, இப்ப நாங்கள் எங்க இருந்து வந்தோமோ, எதுக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கினமோ, அதிலும் போக்க மோசமான யுத்தத்துல கொள்ற இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் அல்ல தமிழீழ போராளிகளுக்கும் இடையில நடந்த யுத்தத்துல கொல்லப்படுறது அல்ல. இது செலக்டிவாக தமிழர்களை தொகையாக கூட்டுப்படுகொலை செய்தது. அது ஒன்று. மற்ற இன்னும் 2 இருக்கல. ஒன்று, தெரிந்தெடுத்து கொலை செய்யப்பட்ட தனிநபர்கள் என்று இருக்கല്ലോ. அரசு உத்தியோகத்தர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், சமூகத்துல எழுத முற்படுகிறவர்கள், கலைக்கிறவர்கள் என்று சொல்லி அது அதான் ஒரு சொசைட்டியினுடைய எசன்ஸ். அவர்கள் சமூகத்தை தாங்கி பிடிக்கிற சோஷியல் ஹப்ஸ் என்று சொல்லலாம். அது அந்த பட்டியலை பார்த்தாலே இன்றைக்கு ஏன் இவ்வளவு வெற்றிடமாக இந்த சமூகம் இருக்கிறது தெரியும். இதுக்கு மேலதிகமாக இனி முஸ்லிம் சமூகத்தில் நடத்தப்பட்ட கொலைகளுக்கு ஆர்வதேசம், இனி சிங்கள கிராமங்கள்ல போய் பொதுமக்களை கொலை செய்வது, குண்டு வச்சு செத்தவர்கள், போனவர்கள், வந்தவர்கள் என்று சொல்லி. இப்ப இது சரி, இதுக்கு நாங்கள் ஆக குறைஞ்சது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ அல்லது இந்த வெளிநாடுகளில் வந்து வெவ்வேறு பெரிய தகமைகள்ல இருக்கிறவர்களோ இந்த கொலைகள் என்றதை செய்ய நாங்க ஒரு சின்ன சமூகம் எதிரியோட மோதுறா இப்படித்தான் செய்யலாம் என்று சொல்லி இப்ப இதே எதிரிக்கு தாக்கம் செய்யுதுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு வலி சாதாரணமாக ஒரு கொலை செய்கிற வர உங்களுக்குள்ள என்ன நடக்குது, அந்த கொலை செய்து கொண்டு போக அது உங்களுக்குள்ளேயும் வேறு விதமான ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்றோம் தானே. அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் உயிர் கொடுத்து அதை போஷித்து கொண்டுதானே வருது. அந்த இன்ஸ்டிங்க்ட் தானே இப்ப மாத்தியாவின் கொலை வரைக்கும் புலிகள் வெளியால இருக்கிற ஆக்களைத்தான் படுகொலை செய்து, மாத்தியாவில இருந்து புலிகள் தங்களுக்குள்ளேயே கொலை செய்ய நீங்க போன முறை சொன்ன அந்த நிகழ்ச்சியில அந்த ஜிம்கல்லி தாத்தாவா வருவார். ஜிம்கல்லி தாத்தா அவர் மட்டுமல்ல, அவரை போல பல தளபதிகள். அப்ப அதை செய்ய அதுல பார்த்து கொண்டு நின்ற உங்களுடைய இயக்க போராளிகள், நீங்க அதை செய்த எல்லாம் உங்களுக்குள்ள என்ன மனநிலையை கொண்டு வந்திருக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை பற்றி ஒரு சொல்ற இப்ப இந்த சிறையில நடக்கிற படுகொலைகளை ஒப்புடுற, இப்ப நீர்கொழும்பு சிறை படுகொலைகளையும் வெளிக்கடை படுகொலை, வெளியில ரோட்ல சும்மா நடக்கிற கொலை மாதிரி இல்லை இந்த சிறைக்குள்ள நடந்த படுகொலை. ஒரு சிங்கள அதிகாரி, அந்த நந்தன வீரரத்னோட புத்தகத்தை நான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன். அந்த புத்தகத்துல அவர் எழுதுறாரு, சிங்கள சிறைச்சாலை அதிகாரி, அவர் அந்த மெகசின் சிறைச்சாலையில அவர் பெண் அதிகாரி. மெகசின் சிறைச்சாலையும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு இடையில ஒரு மதில் தான் இருக்கு, சரிதான். இப்ப மெகசின் சிறைச்சாலையில இருந்து கதவு திறந்திருக்கு, அவ அதுக்குள்ள போயிட்டான். அவ சொல்றான் என்னண்டா, போய் பார்த்தால் அந்த மனித உடல்கள் எப்படி கிடந்து அவர் சொல்றான்டா, அவர் சிங்கள கிராம பண்ண அவர் சொல்றான், செத்த மிளகாய அம்மியில வச்சு அரைச்சு போட்டு இப்படி குமிச்சு விட்டா எப்படி இருக்கும், அப்படித்தான் மனித உடல்கள் குவிந்திருந்தன அந்த வெளிக்கடை சிறைச்சாலை முன்றலில் என்று சொல்றோம். அப்ப ஏன்னா இவர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்றச்செயல்கள் ஈடுபட்ட கொலையாளிகள், அவர்கள் மிக மிக விகாரப்பட்ட விதத்தில் தான் அவருடைய மனநிலை இருக்கிறது. இப்ப நீர்கொழும்பு படுகொலைகள் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா இதுல வெட்டி அடிச்சு கல்லுகளால தலையை நொறுக்கித்தான் அந்த அதிகாரிகளை கொலை செய்ய நடந்திருக்கு. இப்ப அதை 2ஐயும் எடுத்து அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறாங்க.
இந்த நிலைக்கு ஒரு சமூகத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசியல் எப்படியெல்லாம் பயன்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசப்படுது தென்னிலங்கையில். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த துணுக்காயில அந்த செய்யப்பட்ட சித்திரவதை முறைகள், சித்திரவதை இதெல்லாம் எங்க இருந்து இன்வென்ட் பண்ணப்படும்? சீனிய உருக்கி அதுக்குள்ளே ஒருவரை போட்டு தூக்குற, அதை வேறொருவரில் உங்களுடைய இயக்கத்திலே இருந்தவனை போட்டு எலும்பாக தூக்கி வழியில் எடுக்கிறார் என்றால், இத்தகைய செயல் செய்யப்பட்டது என்று ஒருவர் பேசுகின்ற பொழுது அந்த செய்தவருக்கு மனநிலைமை என்ன, இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய மனநிலைமை என்ன, இவையெல்லாம் வரக்கூடாது என்று மறைக்க முயற்சிக்கிறவர்களுடைய மனநிலைமை என்ன? இதெல்லாம் எப்படி 83 ஜூலை கலவரத்தை செய்த செம்மணி படுகொலைகளை மேற்கொண்ட இராணுவத்தினர் சிங்கள மக்களுடைய சகோதரர்களும் மாமனும் மச்சானுமோ, அதே போலத்தான் இந்த உயிரோடு டயர் போட்டு எரிச்சா என்ன, சீனிக்குள்ள தோற்று எரிச்சா என்ன, இதையெல்லாம் செய்தவர்களும் எங்களுடைய மாமனோ மச்சானோ அல்லது எங்களுடைய சகோதரிகளை திருமணம் செய்தவர்களாகவோ தான், அவர்களுக்கு மத்தியில தான் நாங்க வாழுறோம். அவர்களுக்குத்தான் எங்களுடைய சகோதரிகளை மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். அப்ப இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது? அப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் நாங்க நல்ல வேளை நீங்க இப்ப இந்த ஊடகத்துல இதை திறக்கிறீங்க, இது பொது வழிக்கு போகுது. இது ஒரு மிக முக்கியமானது. இப்ப எனக்கு தெரியும், யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில மனம் பாதிக்கப்பட்டு ஒரு சிறுவர் போராளி புலியில கொண்டு போட்டிருந்தார், சங்கிலி போட்டு தான் இருந்தது. அவரை இன்டர்வியூ பண்ண போனா டாக்டர் தயா சோமசுந்தரம் இருக்கிறாரല്ലോ, அவர் அந்த மனவடு என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த போராளி அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வாக்குமூலத்துல சொல்றான், எங்களை அந்த முஸ்லிம் கிராமம் வெட்டுறதுக்கு அனுப்பினது, நாங்க ஏற்கனவே சிங்கள கிராமத்தை கொண்ட வெட்டுனாங்க, அதை விட மோசமா இருக்கவன், பட் துவக்கு தரலாம் கொண்டு பாதிக்கப்படாது, வாழ் கூட வெட்டுறவன் தான் கட்டிக்கான். அப்ப அந்த 2-3 செய்து அவனால அதுக்கப்புறம் நித்திர கொள்ள முடியல, நித்திர குடிசை கொடுத்துருக்காங்க, அதுக்கும் வேலை செய்ய, அதுக்கப்புறம் கொண்டு வந்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில போட்டது. அப்ப அந்த எல்லாம் முடிந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிந்து வழியில போக அனுப்புறதுக்கு டாக்டர் தயா சோமசுந்தரம் கேட்டிருக்கா, சரி இப்ப நான் உனக்கு எழுதுறேன், ஆபீஸ் மேல மாதிரி ஏதாவது தர சொல்லி உனக்கு எல்டிடில. அப்ப அந்த படியன் சொன்னா, இல்ல நான் கரும்புலி போப்போம். ஏனென்றால் அந்த படியனுடைய வாழ்க்கிறதுக்கான அர்த்தத்தையே இல்லாமாத்தியாச்சு. அதை விட மோசமான ஒரு வயலன்ஸை தான் தேர்ந்தெடுத்து அதோட செத்து போகணும்னு விரும்புறோம். அப்ப இந்த சமூகத்துக்கு இதை எப்படி ப்ரோசஸ் பண்றது? அப்படி ப்ரோசஸ் பண்ற இலக்கியம் ஒன்றும் பெறலையே இன்றைக்கு. இல்ல, நான் எனக்கு என்னுடைய நண்பருடைய சகோதரன் கொலன்னாவை தாக்குதல்ல ஈடுபட்டவர். கொலன்னாவை தாக்குதல்ல ஈடுபட்டு பிறகு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பின இடத்துல இத்தாலியில கப்பல் தாண்டதுல 225 பேர் தமிழ் சிங்கள இளைஞர் ஜோதிகள் கொல்லப்பட்டிருந்தார். அதுல அவர் கொல்லப்பட்டுட்டார் 97ஆம் ஆண்டு. அவர் அப்ப எங்களுக்கு சொன்ன என்னன்னா, இந்த பயிற்சி முகாம்கள்ல யாராவது தவறு விட்டால் ட்ரைனிங் வந்துட்டு ஓடினா அவைய கூட்டி வந்து மற்ற எல்லாரையும் அந்த ட்ரைனிங் முடிய அவைய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவரை சம்பந்தப்பட்டவரை நடுவுல வச்சு கேப்பினமா, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன். எல்லாரும் தண்டனை கொடுக்கக்குள்ள யார் உயர்ந்த தண்டனைய சொல்லினமோ அந்த தண்டனைய கொடுக்க சொல்லி எல்லாரும் கைதட்டி சொல்லணும். அப்படி சொல்லிக்குள்ள அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை வழங்கப்படக்குள்ள அவர்கள் கை தட்டி எக்காலமிட்டு சிரிக்கணும். அடிவிலும் அல்லது கறக்க மட்டையால் அடிப்பினம், ஓட சொல்லுவினம், மோசமான தண்டனைகளா இருக்கும், அல்லது வெட்ட சொல்லினம் சொல்லிக்குள்ள அவர் வலியில கத்துகின்ற பொழுது நீங்கள் கைதட்டி சிரிக்கணும். இந்த உளவியல் அங்க உருவாக்கப்படுது. எவ்வளவு ஆக்களை ஒரு கொரூரமானவர்களாக மாத்துற ஒரு பயிற்சி தான் அங்க நடக்கப்படும். அதான் அவனை இன்டர்னலா ப்ரூட்டலைஸ் பண்ணினதுக்கு பிறகு அதை அவன் வெளியே போய் அன்லீஷ் பண்றான், அப்படியே அவுத்து விடுறது. அப்ப அவருக்கு நீங்கள் ஒரு ஆளை டயர்ல போட்டு எரிக்கிறதோ அல்லது சீனியில தோச்சு போட்டு எரிக்கிறதோ பெரிய பிரச்சனை, அல்லது ஒரு போத்துல உடைச்சு போட்டு அந்த போத்துக்கு மேல படுக்க விட்டுட்டு உருளையை உருட்டுறது துணுக்காய் மாதிரி, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இப்ப இதுல ஒரு கேள்வி வருது, மனிதர்களுடைய அந்த விழுமியங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இப்ப நான் பார்க்கக்குள்ள 80கள்ல தமிழ் மக்கள் மத்தியில இருந்த விழுமியங்கள், நான் தமிழ் மக்கள்னு சொல்ல, நான் அன்றாடத்துல பிறந்தாலும் பெரும்பாலும் என்னுடைய அந்த இளமை காலம் 77ஆம் ஆண்டுல இருந்து 85 வரைக்குமான அந்த காலம், 85-90 வரைக்குமான காலம் யாழ்ப்பாணத்துல தான் இருந்திருக்கு. அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். ஒட்டளவு விழுமியங்கள் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். 85 வரைக்கும், 83, 85 வரைக்கும் ஆசிரியர்களை மதிக்கிறது, பெரியார்களை கணம் பண்றான், அந்த விஷயங்கள் இருந்திருக்கு. சாதிய விஷயங்களும் இருந்திருக்கு, ஆனா இதுவும் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த யுத்தத்துக்கு பிறகான விஷயங்களை பார்க்க அங்க எந்த விழுமியமும் இருக்கிறதாக தெரியல. ஒரு
ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அது உண்மை, நீங்க சொல்றது சரி. ஏனென்றால் ஒரு நாடு, ஒரு சமூகம் அடிப்படையில அமைதியாக இருக்க வேணும் என்றால் அந்த அந்த மக்கள் தெரிந்தெடுத்த அரசாங்கம் ஒரு 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 ஜனநாயக பண்புள்ள ஒரு அரசாங்கமா இருக்கும், சட்டம் ஒழுங்காக இருக்கவும். அந்த அவ்வளவும் இருந்தால் அது அடுத்தது சமூகத்துக்குள்ள இருக்கிற கல்வியலாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், நாடக கலைஞர்கள் போன்றவர்கள் சமூகத்துக்குள்ள அந்த விழுமியத்தை உயர்த்துறதுக்கான வேலையை இது அரசாங்கம் சொல்லி செய்ய வேண்டியதில்லை, சமூகத்துக்குள்ள இயல்பாக செய்யப்படும். அப்படி செய்யப்படாமல் இருந்தால், இப்ப எங்களுடைய இந்த போராட்டம் துவங்குறதுக்கு முதல் நீங்கள் பாத்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த விழுமியங்கள் என்பது அந்த ஒடுக்கப்பட்ட சாதிய மக்கள் சார்ந்திருக்கல, அவர்களை கௌரவிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும் என்றதெல்லாம் அங்க எழுத்துக்கள்ல பெருசா இருக்கே இல்லை. உண்மை அதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததுக்கு பிறகு டேனியல் போன்றவர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள் அந்த கட்சியினுடைய பலம் பின்னுக்கு இருந்தபடியாலே எழுதி வெளியே வந்தது. அந்த சமூகம் அதை கொஸ்டின் பண்ண மாதிரி எனக்கு பெருசா தெரியும். ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு, ஆயுத இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகு, அது தோற்கடிக்கப்பட்டதும் ஆயுத இயக்கங்களால தானே. அதாலதான் ஆயுத இயக்கங்கள் ஒரு ப்ரோக்ரஸிவா கொண்டு வரையில, அவர்கள் வரும் பொழுது ஒரு ப்ரோக்ரஸிவா அமர்த்தி இல்லாமல் பண்ணி அழிச்சு தான் வருகினோம். அதான் அது சமூகம் தன்னுடைய இதை தான் செய்யணும். அதுக்கு இதுக்கெல்லாம் அரசாங்கத்தை காரணம் சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்றால், இப்ப இந்தியாவில தமிழ்நாட்டை இடம் வெள்ளைக்காரர்கள் மேல முழு நாடையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சரிதான், எல்லா இடமும் அவர்கள் மிக கடுமையான ஆட்சி இந்தியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கதான் பெரியார் போன்றவர்களோ, சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களோ தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற மோசமான விஷயத்தை பற்றி பேசுகிறார். அவர்கள் அங்க டெல்லியில இருந்து யாரும் ஆதரவு கொடுத்து பேசவும் இல்லை, வெள்ளைக்காரர்கள் அவர்களுக்கு விசேட அனுமதி கொடுத்து பேசவும் இல்லை. முழு இந்தியாவும் வெள்ளைக்காரர்களை வெளியேறு என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற ஏக காலத்தில் தனது சமூகத்தில் இருக்கிற மோசமான தன்மைகளுக்கு எதிராக அந்த சமூகம் பேசுகிறது. அது ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கமாக, இந்தியா சுதந்திரம் அடைகிற நேரத்திலேயே திராவிடர் கழகம் மிகப்பெரிய ஒரு சமூக இயக்கமாக அங்கே வந்திருக்கிற அந்த முற்போக்கு பகுத்தறிவாளர் சிந்தனையும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானது, பெண் ஒடுக்குமுறைக்கு எதிரான விஷயங்கள் கூட பேசப்படும், பெண் ஒடுக்குமுறைக்கு எதிரான விஷயங்கள் கூட பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒன்றோடு தொடர்பட்டு இருக்கிறபடியால அப்ப அதுக்கு இன்றும் தமிழ்நாட்டில் அவை பேசப்படுகிற என்றால் அதுக்கு டெல்லியில இருந்து ஒரு ஆதரவும் இல்லை. அது அந்த சமூகத்திற்குள் இருக்கின்ற எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பேசியவர்கள், முற்போக்காளர்கள், பேச்சாளர்கள், சினிமாக்காரர்கள் என்று எல்லோரும் சேர்ந்துதான் அதை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு திராவிட கழகம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், அவர்களுடைய ஊழல் மோசடி தொடர்பான இருந்தாலும், அவர்கள் கட்டின அந்த அத்திவாரம் என்பது மிக மிக ஆழமானதும் உறுதியானதுமான அத்திவாரமா இருக்கு. இன்னைக்கு சீமான் போன்ற பிற்போக்குவாதிகள் அல்லது இனவாதிகள் பெரியாரை விமர்சிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே கேட்க சகிக்கலாமலும் இருக்குது. அவ்வளவு பிற்போக்குத்தனத்தை வச்சுக்கொண்டு அயலவர்களோட வாழ முடியாதவர்களாக, மிகப்பெரிய மோசடியாளர்களாக இன்றைக்கு சீமான நான் தான் அறிமுகப்படுத்தினேன் என்று பெருமை கொண்டாடுற இந்த பாட்டுக்காரர் என்ன பேர், வசீகரனுடைய சகோதரர் போன்றவர்கள் அதுல ஒரு கொண்டாடுற அளவுக்கு பிற்போக்குவாதிகளாகத்தான் இருக்கு. அதான் அப்படித்தான் நிறைய. அப்ப இன்றைக்கு வரைக்கும் இப்ப தென்னிலங்கையில நீங்க எடுத்தீங்கன்னா 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் வந்த உடனே, 58ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடந்து அடுத்த 2 வருடத்துக்குள்ள அன்றைக்கு இருந்த இந்திய இலங்கையினுடைய மாலன் பிராண்ட் ஒன்று சொல்லப்பட்ட காமினி பொன்சேகா, இலங்கையினுடைய மாலன் பிராண்ட் ஒன்று சொல்லப்பட்ட காமினி பொன்சேகா சருங்கலே பட்டம் என்ற ஒரு படம் எடுப்பார். சருங்கலே கைட், அதுல நடராஜாண்ட கேரக்டரை தானே ஏற்று இந்த பாத்திரத்தை ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு ஒரு அரச உத்தியோகத்துக்கு வார நடராஜா, அவர் அந்த இனக்கலவரத்தின் பாதிப்பு ஒரு படமா எடுக்கிறார். எப்படி அந்த ஒரு மோசமான சிங்கள பௌத்த இனவாதம் 56ஆம் ஆண்டுக்கு எதிராக திரைப்படம் எடுக்கப்படுது. எடுத்து அந்த திரைப்படம் என்பது தியேட்டர்கள்ல, திரையரங்குகள்ல ஓடுது. அதோட இப்ப பிற்காலங்கள்ல பார்த்தோம்னால் விடுதலை புலிகளுடைய காலகட்டமாக இருக்கட்டும், இந்த யுத்தத்துக்கு பிறகான காலகட்டமாக இருக்கட்டும், பல்வேறு ஃபீச்சர் பிலிம்ஸ் தமிழர்களுடைய வாழ்க்கையை, போராட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய மிக தரமான ஃபீச்சர் பிலிம் தமிழ் மக்கள் மத்தியில இருந்து வரையில, சிங்கள மக்கள் மத்தியில இருந்து. அதே மாதிரி இன்னொரு படம் 77க்கும் 80க்கும் இடையில அதுவும் நான் பார்த்தேன்னா, சிறையில இருந்து 2 பேருக்கும் பெரிய சண்டை நடக்கும் சிறைக்குள்ள. ஒரு ஆள் தமிழாள், ஒரு ஆள் சிங்களாள், காமினியும் வேலு, அதான் அந்த 2 பேர்.
இவங்களை 2 பேரையும் விலங்கு போட்டு உண்டா இதுக்கு போயிட்டு 2 பேரும் தப்புறாங்க உண்டா விலங்கோடு இடையில 2 பேரும் வாதம். ஆனால் 2 பேரும் ஒண்டாத்தான் ஓடி கடைசியாக ஒரு ட்ரெயின் வரைக்கும் பாலத்துல தொங்கி ட்ரெயினை அந்த தண்டவாளத்துல வச்சுதான் உடைச்சு ஒரே ஆத்துக்குள்ள விழுகின தண்ணிக்குள்ள என்று மிக அழகாக இந்த சமூக முரண்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார். 83 யுத்தத்துக்கு கலவரத்துக்கு பிறகு வந்த ஒரு படம், அதுவும் காமெடி சானக்கா. அதுல ஒரு பௌத்த மதகுரு, உண்மையிலேயே அந்த பௌத்த மதகுருவா நடித்தவர் சதீஷ் சந்திர எதிரிசிங் என்ற ஒரு சிங்கள நடிகர். அவர் பொதுவான அரசியல் மேடைகள்ல சிங்கள தேசியவாதம் தான் கதைக்கிறோம், சரிதான். அப்ப காமினி எவ்வளவு ஒரு கூர்மையான மனிதன் என்றால் அவரை ஆமுதருவாக போட்டு ஒரு பௌத்த பிக்குவாக நடிக்க பண்றார். அப்ப அவர் பௌத்த பிக்குவாக நடிக்க அவர் பன்சலையில கூட்டி கண்டு நிக்கல ரத்த காயங்களோட தமிழ் ஜனம் ஓடி வருது. அந்த படக்காட்சி ஓடி பன்சலைக்கு கிட்ட ஆமுதருக்கு முன்னால விழுந்தங்களை பாதுகா. அப்ப ஆமுதரு கண்ணை காட்டுறார், உள்ளுக்கு போய் ஒளி வச்சு கண்ணை ஒரு வசனமும் இல்லை, கண்ணை மட்டும்தான் காட்டுறார், உள்ளுக்கு போச்சு. அது உள்ள பிறகு சிங்கள காடையர்கள் கத்தி இதுகளோட வரி அவை கேட்கணும். அது வந்தோடனே ஆமுதருக்கு அந்த பௌத்த பிக்குக்கு முன்னால சரத்தை அவிழ்த்து போட்டு பதிச்சு போட்டு கேட்கணும். இந்த தெத்தங்கள் ஒழுகுனபடி கொஞ்சம் தமிழர்கள் ஓடி வந்தவங்களோ இதாலே அந்த முத்தம் கூட்டுறதை நிப்பாட்டி போட்டு அவருக்கு இருப்பார். தெத்தத்தை வச்சு தமிழனா சிங்களவனாடு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அவ்வளவுதான் அவருக்கு டயலாக். அந்த முழு படத்துல டயலாக் அவ்வளவுதான். அப்ப அவருக்கு அவார்ட் கொடுத்த சந்திரகாந்த் அந்த படம் வெளிவந்த நேரத்துல அவருக்கு அவார்ட் கொடுத்து அந்த இருக்கு. ஆனால் படத்தை இயக்கினது காமினி திசநாயக்கான்னு சொல்றீங்க, அது காமினி பொன்சேகா. காமினி தான் அதுல பிரதான பாத்திரம் நடிக்கிறார், அவர் தான் அதை இயக்கினார். அப்ப இதுதான் அந்த ஒரு அடையாளம். சமூகம் அரசியல் அதிகாரத்துக்கு இருந்தாலும் கூட தனக்குள்ளே அது தன்னுடைய மனிதாம்சத்தை அது தக்க வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நிறைய பேர் படங்கள் எடுத்துக்கிறாங்க. அதோட பிரசன்ன வித்தாரணையோட புரசன்ன போன்ற படங்கள் எல்லாம் சப்டைட்டில் எல்லாம் அவார்டுகள் எல்லாம் எடுத்திருக்கிறது. ஆனால் 83 இந்திய தமிழ் சினிமாவில இருந்து வந்த படங்களிலும் பார்க்க எங்களுடைய போராட்டம் பற்றிய பின்னணியை மிக தெளிவாக கொண்டு வந்த படங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து தான் வந்திருக்கு. இனவாதம் சார்ந்து சிங்கள தேசியம் சார்ந்தெல்லாம் படங்கள் எங்களோட மைந்தாண்ட காலத்துல எடுத்து விடப்பட்டதுதான். அதுவும் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கு, இல்லைன்னா. ஆனால் அந்த சமூகம் தன்னுடைய ஆன்மாவை தக்க வைக்க வேணும். அதுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கணும்ன்றது அல்ல. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு டீமன்ஸ் இன் பாரடைஸ் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் தமிழ் ஒரு இளைஞனால எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படம் யாழ்ப்பாண 2019ஆம் ஆண்டா இருக்க வேணும், யாழ்ப்பாணத்துல ஜெஃப்னா பிலிம் பெஸ்டிவல்ல போடுறதுக்கு ஷெடியூல் பண்ணி இருந்தது. பிலிம் பெஸ்டிவலுக்கு தலைமை வகித்தவர் யாரு? ரவுராம் கம்யூனிகேஷன். அதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி எல்லாம் செய்து அறிவித்தல் எல்லாம் பப்ளிக்கு வந்ததுக்கு பிறகு ரவுராம் அடித்து அனோமா ராஜகருணான்றதான் ஒழுங்கு சொன்னதா அவருக்கு சொல்லிட்டா, யாழ்ப்பாணத்தில் மக்கள் விருப்பப்படாதபடியால அந்த படத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்துல காட்ட முடியாது. நாங்கள் இந்த கருத்து சுதந்திரம் போன்ற விஷயங்கள்ல நாங்கள் இன்றைக்குமே இன்னும் முன்னேறாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் சுவஸ்திகா அருளலிங்கம் ஒரு லெக்சருக்கு வர வெளிக்கிட்டு இருந்த பொழுது கூட அவர் அங்க அனுமதிக்கப்படவே இல்லை. அதாவது என்னென்றால் நாங்கள் பார்த்தோம் என்றால் உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள்ல புரட்சியோ புரட்சிகர சிந்தனைகளோ அந்த சமூகத்தில இருக்கிற பல்கலைக்கழகத்தில இருந்தான் வாரம். துரதிருஷ்டவசமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில இருந்து நினைக்கிறோம் அந்த 77, 74 அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 85 காலப்பகுதிகள் வரைக்கும் ஓரளவுக்கு அங்க ஒரு புரட்சிகர சிந்தனைகள் இருந்த மண் சுமந்த மேனியர் போன்ற நல்ல ஆக்கங்கள் வெளிவந்திருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண அதற்கு பிற்பாடு இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பிறகு யுத்த காலகட்டமும் யுத்த காலத்துக்கட்டத்துக்கு பிறகும் எடுத்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை போன்ற ஒரு மிக பிற்போக்கான பல்கலைக்கழக சமூகம், இளைஞர் சமூகம் வேற எங்கேயும் இல்லை. அது எனக்கு அப்படி ஒரு அப்படி நான் அறிய இல்லை. நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் பல்வேறு விஷயங்களை பற்றியும் குறிப்பாக இந்த விழுமியங்கள் யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு பிறகு இருந்த விழுமியங்கள் பண்புகள் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்கலாம். மனித உரிமைகள், இந்த ஜூலை படுகொலை காலகட்டத்தில் நாங்கள் இதுகளெல்லாம் கலைச்சது ஒரு மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். எங்களோட உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பயந்து வைக்க மிக்க நன்றி தோழர் மனோரஞ்சன். நன்றி. வணக்கம் ஜெயவா. வணக்கம்.